ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் விஜய். இந்த பதிவை எதுக்கு அப்படின்னா, லைஃப்பில் வாய்ப்புகள்ங்கிறது ஒரு தடவை தான் அமையும். அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம முன்னால் போயிடலாம். இப்போது 2026 வருஷத்தில் ஏப்ரல் 23 தமிழகத்தில் மாபெரும் தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் நடக்க போகுது. பிரச்சாரத்தில் பல விதமான கட்சிகள் போயிட்டு வந்துக்கிட்டு பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவங்க கட்சியில் போட்டியிடுற அனைத்து நிர்வாகிகளை பேரையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாருங்கிறதையும் கரெக்டாக எல்லாருக்கும் தெரிவித்தார். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் தன்னோட பெரம்பூர் தொகுதியில் இல்லை திருச்சியிலேயே இருக்கும், எனக்கு அது சரியாக தெரியல. தன்னோட தொகுதியில் அவர் வாக்கு சேகரிக்கிறார். ஓகேங்களா? அந்த வாக்கு சேகரிக்கும்போது அவர் கேட்குற ஒரே கேள்வி, அவருக்காக பேசுகிறேங்கிறதுனால அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான், அவ்வளோதான். கட்சிக்காக பேசுகிறதுனால எனக்கு எதுவும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை வருஷமாக நீங்கள் வேறு எல்லா கட்சிக்காரங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. ஓகேவா? இனிமே வரப்போகிற இந்த தேர்தலில் தான் அவர் சொன்ன மாதிரி அவர் கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. அவ்வளோ பெரிய நடிகர். அப்படி கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் தமிழக மக்கள். ஸோ அவர் நம்புகிற மாதிரி நானும் நம்புகிறேன். எல்லோரும் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. இப்போ தானே அவர் கேட்குறாரு, கொடுத்து பார்க்கலாம். கொடுக்கறது தானே நம்மளோட பவரே. இத்தனை வருஷம் நீங்கள் கொடுத்தீங்க, எந்தெந்த கட்சியில் நீங்கள் என்னென்ன அனுபவிச்சுருந்துருப்பீங்கிறது எனக்கு தெரியாது. அனுபவசாலி உங்களுக்கு தான் புரியும். புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குது, புதுசாக ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. அவரை வரவேற்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. வெற்றி நமது. வணக்கம்.